வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். லாஸ்ட்டாக பார்த்த வீடியோஸில் எப்படி upwork.comல ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி நம்மளுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறது, அதுக்கப்புறமா நம்மளுடைய மெயில் ஐடி எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போது upwork.comல என்ட்ரு ஆனதையும் நான் சொல்லியிருந்தேன், நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லாகின் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம லாகின் ஆகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய யூசர் நேம் அல்லது இமெயில் ஐடி ரெண்டில் நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு கீழே உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் லாகின் பண்ண முடியும். நான் இங்கே என்னுடைய யூசர் நேம் கொடுத்துருக்கேன். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதாவது மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்டு கீழே உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் ஆகி உள்ளே வந்ததுமே இந்த மாதிரி வரக்கூடிய இந்த பேஜ் உங்களுடைய டேஷ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது ஜென்ரலாக இப்போ தான் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம லாகின் ஆகி உள்ளே வந்ததையும் இங்கே டிஃபால்ட்டாகவே இந்த upwork.com நம்ம என்ன ப்ராசஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்ளீட் மை ப்ரொஃபைல், நம்மளுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கீழே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லுக்கிங் ஃபார் இன்ஸ்பிரேஷன், செக் அவுட் திஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைல்ஸ். ஸோ நம்ம இப்போ எப்படி இதில் ஒரு ஃப்ரீலான்சராக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஆல்ரெடி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த மாதிரி சில மெம்பர்ஸ் எல்லாம் இதில் ஃப்ரீலான்சராக ஜாயின் பண்ணிவிட்டு இதிலேருந்து நல்லா மணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கீழே எதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய ப்ரொஃபைல்ஸை நம்ம ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி கொடுக்கலாம், ஸோ எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு இதில் கரெக்டாக ஜாப்ஸ் வரும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் நான் இங்கே இவங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இவங்களுடைய நேம் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து ஒரு டைட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது காப்பி ரைட்டர், பிளாகர், டெக்னிக்கல் ரைட்டர், ஃப்ரெஞ்ச் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர், தெரியுது இல்லைங்களா. ஸோ கீழே அட்ரஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காப்பி ரைட்டிங், பிளாக் ரைட்டிங், டிரான்ஸ்லேஷன், ஃப்ரெஞ்ச் இங்கிலீஷ், இந்த பாக்ஸாக வருது இல்லைங்களா. ஸோ இதை வந்து ஸ்கில்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்க்கல, இந்த மாதிரி தான் நம்மளுடைய டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணாலும் இந்த மாதிரி தான் நம்மளுடைய ப்ரொஃபைல் வியூ இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாருங்கள், பர் ஹவருக்கு இவங்க $22 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இந்த ஓவர் வியூ அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்னதாக ஒரு தாட்ஸ் கொடுத்துட்டு இவங்க என்ன டிகிரி முடிச்சிருக்காங்க, எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இங்கே தெரியுது இல்லைங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் அ BA in English and 5 years of experience as a writer. ஸோ சிம்பிளாக என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, டிகிரி, எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது என்ன ஃபீல்டில், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு இது சிம்பிளாக பாருங்கள். இதை வந்து நம்ம ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணல, ஒன் பை ஒன்று நான் திரும்ப உங்களுக்கு அதற்கு உண்டான வீடியோவில் நான் தெளிவாக சொல்லுவேன். ஜஸ்ட் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி இவங்களோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பெஸ்டி சாங் அப்படிங்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் அண்ட் டீம் லீடு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு டேட்டா என்ட்ரி சம்மந்தமாக இதில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பர்ட் இன் டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரி நமக்கு கொடுக்கலாம், அல்லது எக்ஸ்பர்ட் இன் வெப் டிசைனர், இந்த மாதிரி என்ன கேட்டகரியில் நம்ம இதில் ஏர்ன் பண்ண விரும்புகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த கம்ப்ளீட் மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போது இதில் எந்த கேட்டகரியில் செலக்ட் பண்ண இருக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ், ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் என்னென்ன வருது அப்படின்னு இவங்களும் இங்கே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன், machine learning, data science analysis,
டேட்டா மைனிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் தெரியுது இல்லைங்களா? ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இந்த டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஸ்கில்லை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் பின்னாடி திரும்ப இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ எதுக்கு இந்த மாதிரி என்னென்ன டைப்ஸில் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எந்த மாதிரியான டைப் ஆஃப் கேட்டகிரியில் இதில் ஒர்க் எடுத்து கம்ப்ளீட் பண்ண விரும்புகிறோம் அப்படிங்கிறத இங்கே டிஃபால்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம செலக்ட் பண்ண டீட்டெயிலுக்கு தகுந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் முன்னாடி ஷோ ஆகும். ஸோ இப்போது அடுத்ததான் லிங்க்டு அக்கௌண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் இந்த மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஏதாவது இதோட இந்த upwork.com கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது ஆப்ஷனல் தான், இது கண்டிப்பாக பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ இப்போ உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை இதோட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட எதுவும் கனெக்ட் பண்ணல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், இந்த ஆப்ஷனில் என்னென்ன வருது அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோ, நம்மளுடைய ப்ரொஃபஷனல் டைட்டில், அதாவது இங்கே பார்த்தேன் இல்லைங்களா, ஸோ இவங்க காப்பிரைட்டர், பிளாகர் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு கஸ்டமர் சர்வீஸ் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஒரு டேட்டா என்ட்ரி சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ் இதில் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பர்ட் இன் டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இந்த இடத்துல இங்கே நம்மளுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சில டேட்ஸை வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.